OMGயா, இந்த இஷான் எங்க போய் தொலைஞ்சான்? நான் எப்போ பூஜை பண்றது? Oh God, I hope இது இஷானா இருக்கணும். இஷான், பூஜை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கீழே எல்லா லேடிஸும் பூஜை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ரியலி? கிரேட்ல. அப்படினா வா, நானும் அவங்களோட சேர்ந்து பூஜை பண்ணிடுறேன். பெரியம்மா பூஜை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிருக்காங்க. ஏய் சோனா, கொஞ்சம் இரு. இங்க வா, நம்ம கீழ எல்லாம் போக முடியாது. பட் வை? அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பணம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதனால நாம கீழ போக முடியாது. வாட்? நீ ஒரு வேலை பண்ணு, இங்க வா. இந்த சொசைட்டி பிரச்சனை எல்லாம் நமக்கு வேண்டாம். நீ ஒரு வேலை பண்ணு. நீ பேசாம இங்கேயே பூஜை பண்ணுன. இதோ நான் சாணி கூட கொண்டு வந்திருக்கேன். சாணி மீன்ஸ் கவுடன் சுவானா? கவுடன் வச்சு நான் என்ன பண்றது? இதுல தான் கௌரி தேவியோட இமேஜ் நீ உருவாக்கணும். எப்படி செய்யணும்? பொம்மை செய்யற மாதிரி செஞ்சாலே போதும். ஓகே. இஷான் மூன் வந்துருச்சான்னு பாரு. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, உனக்கு எதுக்கு இந்த விரதம்லாம்? நீ ரொம்ப மோசமான ஆளு. நீ ஏன் எனக்கு ஹஸ்பண்டா ஆன? என்னது? ஒரு பக்கம் நான் உனக்காக காலையில இருந்து பட்னியா இருக்கேன். Forget it. அடுத்து நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வாட்? எனக்கு தெரியாது. வாட்? போன் எடு. வீட்ல இருந்து தான். ஸ்பீக்கர்ல போடு. சுஹானா, நிஷா அக்கா, நீங்களா பூஜை முடிச்சிட்டீங்களா? அது ஸ்பீக்கர் போடு. இல்ல, இப்பதான் பூஜையை ஆரம்பிக்கிறோம். நீ பூஜையை முடிச்சிட்டியா? இல்ல, நான் இப்பதான் அதை செஞ்சிருக்கேன். கவுடாங்ல கௌரி சிலை பண்ணிருக்கேன். என்ன? சாணியை வச்சு எதுக்காக நீ பண்ண? சுஹானா, நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ற? கௌரி தேவியோட படத்தை முன்னாடி வச்சாலே போதும். இந்த காலத்துல யாருமா சாணி பொம்மையை வச்சு பூஜை பண்றாங்க? எல்லாரும் கௌரி தேவியோட போட்டோவை வச்சு தானே பூஜை பண்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? கீழே லேடிஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நான் கொண்டு வந்தேன். சரி விடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல. பாட்டி, நீ என்ன பண்ணு, நீ அந்த கௌரி மாதாவுக்கே பூஜை பண்ணு. உனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால நாங்க எப்படி சொல்றோமோ அதே மாதிரி பண்ணு. யா கூல். சுகானா, அம்மாடி, தட்டு ரெடி பண்ணிட்டியா? நீ மண் கிணத்துல தண்ணி ரொப்பிட்டியா? எதுல? அதற்கு பாரு, மண் கிண்ணம். இதுலயா? யா பாட்டி. தட்ட அலங்காரம் பண்ணியா? யா பாட்டி. இப்போ உன்னோட வலது கையில இருக்கிற கட்டை விரலையும் மூணாவது விரலையும் ஒன்னா வச்சு தண்ணியை எடுத்து கௌரி தேவி போட்டோல தெளிக்கணும். இப்ப அதே மாதிரி அரிசி மேலயோ மத்த பூஜா திரவியங்கள் மேலயோ தெளிக்கணும். தெளிச்சிட்டியா? தெளிச்சிட்டேன் பாட்டி. Now what? இப்போ விரத கதைய கவனமா கேட்கணும். ராணு, விரத கதைய படி. சரிங்க அத்தை. ஓகே கோல். பண்டைய காலத்துல த்விஜங்கிற ஒரு பிராமணனோட 7 பசங்க, வீராவதிங்கிற ஒரு கன்னி பொண்ணும் இருந்தாளா.